இங்கே பாருங்கள், இது வங்கி கணக்கு. வாடிக்கையாளர் தனது புத்தகத்தில் எழுதி கொண்டு வங்கி கணக்கு. இது ஜூலை மாதம் கடைசியில் வங்கியால் அனுப்பப்பட்ட வங்கி கூட்டு. இது ரெண்டுலேயும் மீதிகளை பார்ப்போம். வங்கி கணக்கில் மீதி 31,000 ரூபாய் இருக்குது. வங்கி கூட்டில் மீதி 23,000 ரூபாய் இருக்குது. ரெண்டு மீதிகளும் சாதகமான மீதிகள் தான். ஆனால் மீதி ரெண்டும் வேறுபடுது. மீதி ரெண்டும் வேறுபடுவதற்கான காரணங்கள் என்ன என்பதை இப்போது ஆராய்வோம். இது வங்கி கணக்கில் வரவு பக்கம். வங்கி கணக்கில் வரவில் எழுதுறதுகள் வங்கி கூட்டில் செலவில் இருக்கும். வங்கி கணக்கில் வங்கி கூட்டு, வங்கி எழுதுகிற வங்கி கணக்கில் வங்கி கூட்டில் செலவில் இருக்குது. என்ன வருங்க, இதையும் தான் நாங்கள் ஒப்பிடணும். இதுவும் சமனாக இருக்கணும். சமனாக இல்லாமைக்கான காரணம் என்னன்றதை பார்ப்போம். சரி, இந்த மீதி 15,000 ரூபா. முதலாம் தேதி மீதி ஆரம்பத்தில் இருந்திருக்கு. இதுலேயும் இங்கேயும் இருக்குது, வங்கி கணக்கிலையும் இருக்குது, வங்கி கூட்டிலையும் இருக்குது. ஆரம்ப மீதி சாதகமான மீதி 15,000 ரூபா வங்கி கணக்கிலையும் இருக்குது, வங்கி கூட்டிலையும் இருக்குது. பிறகு இந்த 5ஆம் தேதி காசு வைப்பு 8,000 காசு கட்டப்பட்டிருக்கு. இது இங்கேயும் இருக்குது. இதில் காசு வைப்பு 8,000 ரூபா அதுக்கும் இருக்குது. 8,000 ரூபா வைப்பு 5ஆம் தேதி. காசோலி வைப்பு 12ஆம் தேதி 65 இலக்கம் கொண்ட 12,000 காசோலி வைப்பு. 65 இலக்கம். அப்போ 65 இலக்கம் கொண்ட காசோலியை பாப்பம் இருக்காண்டு நினைக்குது. காசோலி இங்கே செலவில் இருக்குது, இதில் வரவில் இருக்குது, இங்கே செலவில் இருக்குது. அப்போ அதுவும் சரி, அதுவும் வசூல் செய்யப்பட்டிருக்கு. வசூல் செய்யப்பட்ட தேர்வு இருக்குது அந்த காசோலி. காசோலிகளுக்கு 46,500. இது 13ஆம் தேதி வைப்பில் இருக்கு. அந்த காசோலி தேர்வுக்காண்டு பார்த்தா 46 இலக்கம் கொண்ட காசோலி 16ஆம் தேதி அதுக்கும் 5,000 ரூபா தேர்வு இருக்கு. காசு வைப்பு 7,000 ரூபா. திரும்ப ஒரு தரம் காசு கட்டிருக்கு. அப்போ அது கட்டாயம் இருக்கும். ஏனென்றால் காசு உடனே வங்கியையும் எழுதும். அந்த காசை 7,000 ரூபா. 20ஆம் தேதி இங்கே பார்ப்போம். காசு வைப்பு 7,000 ரூபா இருக்குது. வரவில்லைக்கு இங்கே செலவில் இருக்குது. அடுத்தது 58 இலக்கம் கொண்ட காசோலை. இதுவும் வைப்பு, காசோலை வைப்பு. காசோலை கொண்ட கட்டிருக்கு வங்கியில் வைப்பு செய்யுது 14,000 ரூபா. அந்த 14,000 ரூபா இதில் இல்லை. அப்போ இது வங்கியால் இந்த காசோலையை இன்னும் சேகரிக்க முடியல, தேறல். இது தேறாத காசோலை. அப்போ இது வங்கி கணக்கில் வரவு பக்கத்தையும் வங்கி கூட்டில் செலவு பக்கத்தையும் ஒப்பிட்டதில் ஒரு வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். அது தேறாத காசோலை. தேறாத காசோலை 14,000 ரூபா. அதை எழுதி கொள்வோம் நாம் முதல். வைப்பில் இடப்பட்டதையும் வசூலிக்கப்படாத காசோலை, தேறாத காசோலை 58 இலக்கம் 14,000 ரூபாய். இது ஒன்று கண்டெழுதியாச்சு. இனி அடுத்தது இதில் செலவு பக்கத்தையும் இதில் வரவு பக்கத்தையும் ஒப்பிடும். முதல் ஒப்பிட்டு இந்த வரவு பக்கத்தையும் செலவு பக்கத்தையும், வங்கி கணக்கில் வரவு பக்கத்தையும் வங்கி கூட்டில் செலவு பக்கத்தையும் ஒப்பிடும். இப்போ
வங்கி கூட்டில் செலவு பக்கத்தையும் வங்கி கணக்கில் வரவு பக்கத்தையும் பார்ப்போம். இந்த காசு வாய்ப்பு இருக்குது, அதில் இந்த 12,000 இருக்குது காசோலை வைப்பு, இந்த 5,000 காசோலை வைப்பும் இருக்குது. இதில் இந்த கடன் பட்டோரின் நேரடி வைப்பு இதில் இல்லை. பாருங்க, இது கடன் பட்டோர் எங்களுக்கு தர வேண்டிய காசு, அதை எங்கட கணக்கில் அவங்க சேர்த்திருக்கிறாங்க, எங்கட கணக்கில் கட்டிருக்காங்க. எங்களுடைய கணக்கு இலக்கம் தெரியும் அவங்களுக்கு, அங்கே அந்த காசை போட்டிருக்கிறாங்க. அப்போ அவங்க இந்த வங்கி கூட்டி வந்தது அப்புறம் எங்களுக்கு தெரியும். அப்போ இதில் இல்லது. அப்போ இனித்தான் நாம் இதில் பதியணும், 12,000 இந்த 11,000 இதில் இல்லை. அப்போ இது என்ன சாமானது? கடன் பட்டோரின் நேரடி வைப்பு. நேரடி வைப்பு இது மாதிரி வேறு பங்கு லாபம் போன்ற இதுகள் வரலாம், உங்களுக்கு நேரடியாக வைப்பில் இடப்படலாம். அதில் இதில் இருக்கும், இதில் இல்லை. ஏன்னா இது இந்த வங்கி கூட்டு கிடைச்சதுக்கு பிறகு இதை பார்த்து இதில் எழுதணும் நாங்கள். இப்போ இது இல்லை, இந்த காரணத்தை ஒரு காரணத்தை நாங்கள் எழுதுவோம். இப்போ அதுக்கு என்ன காரணம் எழுதும்? நேரடி வைப்பு கடன் பட்டோர் வங்கியில் அனுப்பின வங்கிக்கு நேரடியாக கிடைக்கப்பட்ட கடன் பட்டோர் நேரடி வைப்பு 11,000 ரெண்டு. அப்போ இதில் ரெண்டையும் நாங்கள் ஒப்பிட்டுட்டோம். ரெண்டையும் ஒப்பிட்டோன்னா இந்த முதல் வரவு நிலையில் செலவு நிலையிலோட ஒப்பிட்டோம், பிறகு வங்கி கூட்ட செலவு நிலையில் வரவு நிலையில் ஒப்பிட்டோம். ஒப்பிட்டா இந்த 14,000 மாதிரி. இந்த காசோலை காசு வைப்பு 7,000 இருக்குது, இதையும் 7,000 இருக்குது. அப்போ இது ஒரு காரணம் தான் இதுலேருந்து கண்டுபிடிச்சாங்க. இனி அடுத்தது இங்கே வங்கி கணக்கில் செலவு பக்கத்தையும் வங்கி கூட்டில் வரவு பக்கத்தையும் ஒப்பிடணும். ஏன்னா இங்கே வங்கி கணக்கில் வரவில் எழுதுறது வங்கி கூட்டில் செலவு பக்கத்தில் வரவு பக்கத்தில் இருக்கும், இங்கே செலவில் எழுதுறது வரவு பக்கத்தில் இருக்கும். இதில் இரண்டையும் தான் ஒப்பிடணும். நாங்கள் இப்போ ஒப்பிடுவோம். இதை முதல் வங்கி கணக்கையும் வங்கி கணக்கிலிருந்து இதை ஒப்பிடுவோம். இதை ஒவ்வொன்றா பார்ப்போம். இது 112 இலக்கு கொண்ட 10,000 ரூபா காசோலை கொண்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அது இருக்காண்டு பார்ப்போம். 112 இலக்கு கொண்ட 10,000 ரூபா காசோலை ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்கு, காசோலை எழுதி கொடுத்துருக்கு. அப்போ இதில் நான் 112 இலக்கம் கொண்ட காசோலை அவர் போய் எடுத்திருக்கிறார், மாற்றி எடுத்துட்டார் அந்த காசை 10,000. மற்ற இன்னொரு கடன் கொடுன்னு இருக்கு, நம்ம காசு கொடுக்க வேண்டிய ஆளுக்கு 113 இலக்கம் கொண்ட காசோலையை கொடுத்திருக்கிறோம். அவர் போய் மாற்றிருக்கிறாரான்னு பார்ப்போம். அவர் இங்கே மாற்றிருந்தா இதில் இருக்கணும், வரப்பகுதி இங்கே செலவில் இருக்கிற வரவில் இருக்கணும். அப்போ இந்த ₹4,000 காசோலையே இருக்கு 113 நாளைக்கு காசோலையிலுக்கு 113 4,000. அப்போ அதுவும் இருக்குது. அப்போ அவரும் கொண்டு மாற்றிருக்கிறார். இன்னொரு ஆளுக்கு கொடுத்திருக்கிற காசோல 114 இலக்கம் 16,000 இங்கே இருக்கான்னு பார்ப்போம். இங்கே செலவில் இருக்கிற இங்கே வரவழிக்கணும், இங்கே 16,000 இல்லை. அப்போ இல்லை, இது என்னது? இது நாங்கள் கொடுத்த காசோல அவர் கொண்டு போய் மாற்றலை, இது மாற்றப்படாத காசோல. வங்கியில் கொண்டு போய் இதுக்கு காசை எடுக்கலை, வங்கிக்கு அனுப்பலை. அவர் வங்கியில் அனுப்பி காசை பெறலை, வங்கிக்கு தெரியாது, அதனுடைய வங்கி இதில் எழுதலை. அப்போ இதை நாங்கள் பார்ப்போம். இங்கே இப்போ நாங்கள் ஒப்பிட்டது வங்கி கணக்கில் செலவையும் வங்கி குட்டியில் வரவையும், வங்கி நிலையின் செலவு பக்கத்தையும் வங்கி குட்டியின் வரவு நிலையும் ஒப்பிட்டது. இது சமர்ப்பிக்கப்படாத காசோலை. சமர்ப்பிக்கப்படாண்டா காசு மாற்றுறதுக்கு வங்கியில் கொண்டு இந்த காசோலை கொடுக்கல 16,000. அதான் இந்த காசோலை.
16,000 காசுல வங்கியில் கொண்டு மாற்றலை. அப்போ இதை பார்த்துட்டோம். இப்போ இந்த செலவு பக்கத்தையும் வரவு பக்கத்தையும் இனி இங்கே இருக்கிற வரவு பக்கத்தை செலவு பக்கத்தோட ஒப்பிடணும். வரவு பக்கத்தை பார்ப்போம். இந்த 10,000 அதில் இருக்குது, இந்த 4,113 காசுல அதுக்கும் இருக்குது, இந்த 16,000 நிலையை கட்டளை கணக்கு வங்கி தவணை கட்டணம். நிலையை கட்டணை என்றால் நாங்கள் வணிக வங்கிகளுக்கு எங்களோட கணக்கிலிருந்து மீதியிலிருந்து சில கொடுப்பனவுகளை செய்ய சொல்லி கடிதம் எழுதி கொடுக்கலாம், வங்கிக்கு அனுமதி வழங்கலாம். அப்போ வங்கிக்கு கட்டளை கொடுக்கலாம். அந்த கட்டளை கிணங்க வங்கி தவணை கட்டணம் செலுத்தி இருக்குது. அது வங்கி கூட்டு கிடைச்சதுக்கு பிறகு தான் நமக்கு தெரியும். அதை இனித்தான் எழுதணும். நம்ம இங்கே இல்லை, இது இல்லை, இங்கே செலவில் இருக்கணும், இதை இல்லை. அதனுடைய நாங்கள் எழுதலை, இதை பார்த்து தான் எழுத போகிறோம். அவங்க நாங்கள் கொடுத்த கட்டளை கிணங்கு இந்த காசை செலுத்தி இருக்கிறாங்க. அப்போ இதை நாங்கள் இப்போ இதை குறித்து கொள்வோம். இங்கே வரவு நிரலையும் வங்கி கணக்கில் செலவு நிரலையும் ஒப்பட்டதில் நிலையை கட்டளை கிணங்க கொடுத்த கொடுப்பனவு, வங்கி கணக்கில் பதிவு செய்யப்படாத நிலையை கட்டளையின் பேரிலான கொடுப்பனவுகள். வங்கி தவணை கட்டணம் 18,000. அதையும் அதை எழுதிட்டோம். இதுக்கான காரணத்தை பிறகு மிச்சத்தையும் பார்ப்போம். நிறைய வங்கி கட்டணம் இது 3,000 இங்கே இருக்குது, இங்கே இல்லை. இது வங்கி நமக்கு இந்த வாடிக்கையாளருக்கு செய்கிற சேவைகளுக்காக வங்கி இந்த வங்கி கணக்கில் இருக்கிற மீதியிலிருந்து வசூலித்து கொண்ட கட்டணம். இப்போ இது வங்கி கூட்டு கிடைச்சது பூரா தெரியும், அவங்க அறப்பட்டுருக்கிறது. இந்த 3,000 இப்போ இதில் இருக்குது, இங்கே இல்லை. அப்போ இதுவும் இந்த வேறுபாட்டுக்கான இந்த மீதி வேறுபாட்டுக்கான காரணம். அப்போ அதையும் இங்கே எழுதி கொள்வோம். வங்கி கணக்கில் பதிவு செய்யப்படாத ஆனால் வங்கியால் அறவிடப்பட்ட வங்கி கட்டணம் 3,000. அதையும் பதிவு செய்து கொண்டோம். இனி நாம் அடுத்ததாக இந்த வங்கி கணக்கை திருத்தவணும். வங்கி கணக்கில் இல்லாதவைகளை திருத்தவணும். அதாவது இதில் பதியப்பட வேண்டிய சில விஷயங்கள் பதிவு செய்யப்படலை. உதாரணமாக கடன்பட்டோர் நேரடி வைப்பு இங்கே இதில் எழுதப்படலை. அப்போ இதில் எழுதணும், இந்த கணக்கில் எழுதணும். இந்த நிலை கட்டணக்கிழங்க வங்கி தவணை கட்டணத்தை செலுத்தி இருக்குது, அது இங்கே எழுதப்படலை. அது எதில் எழுதணும், இங்கே எழுதணும். வங்கி கட்டணம் வங்கி வசூலிச்சிருக்கா கூட 3,000, அதை இங்கே இதில் எழுதப்படலை, அதை இங்கே இதில் எழுதணும். இது திருத்தணும். திருத்த வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அடுத்த நாங்கள் வங்கி கணக்கு திருத்துறதை பற்றி பார்ப்போம். இங்கே வங்கிக்கு கணக்கு மீதியை பாருங்கள். மீதி கீழ் கொண்டு வந்தது 31,000. வங்கி கணக்கு மீதி சாதகமான மீதி 31,000. வங்கி கூட்டு மீதி சாதகமான மீதி 23,000. ரெண்டு மீதிகளும் வேறுபடுவதற்கான காரணம் நாம் இதுவரை கற்றுக்கொண்டோம். அவற்றை மீண்டும் ஒருமுறை நான் குறிப்பிடுகிறேன். இந்த காசோலை பாருங்கள். காசோலை இதுக்கு 58 கொண்ட காசோலை வங்கியில் வைப்பு செய்யப்பட்டது 14,000 ரூபாய். ஆனால் இது இன்னும் தேறவில்லை. தேறினால் இங்கு வரவில் இருக்கிறது, இதில் வங்கி கூட்டில் செலவில் இருக்கும். இது தேறவில்லை. ஆகவே இது தேறாத காசோலை. இதை பாருங்க. கடன் கொடுநருக்கு நாங்கள் 114 இலக்கம் கொண்ட காசோலையை வழங்கி இருக்கிறோம் 16,000 ரூபாய். கடன் கொடுத்தவருக்கு இந்த காசோலை எழுதி கொடுத்திருக்கிறோம். அவர் இந்த காசோலையை கொண்டு போய் வங்கியில மாற்றவில்லை, சமர்ப்பிக்கவில்லை, வங்கியில சமர்ப்பிக்கல. சமர்ப்பித்து இதற்குரிய பணத்தை எடுக்கல. எடுத்திருந்தால் இங்க செலவில் இருக்கிறது இந்த
கணக்கில் வங்கி கூட்டில் வரவில் இருக்கும். வரவில் இந்த 16,000 ரூபாய் காசு வரை இல்லை. வரவில் இந்த 16,000 ரூபாய் இலக்கம் 114 கொண்ட காசு வரை இங்கே இல்லை. அது வங்கிக்கு சமர்ப்பிக்கப்படாத காசோலை. வங்கியில் போய் காசு எடுத்தால் தான் இதில் பதிவாங்க, இங்கே பதிவில்லை. இது வங்கிக்கு சமர்ப்பிக்கப்படாத காசோலை. இது வசூல் செய்யப்படாத காசோலை அல்லது தேறாத காசோலை என்று சொல்றது. இந்த 2 காசோலைகளும் எங்களுடைய வங்கி கணக்கில் பிழை இல்லை, திருத்த வேண்டிய அவசியம் இல்லை. இது பிழை என்று சொல்லுகிறாரு என்றால் இது வசூலிக்கப்படும், தேறலாம். தேறின உடனே அடுத்த வங்கி கூட்டில் இது இருக்கும். இந்த 14,000 வரும், அடுத்த மாதத்துக்குரிய வங்கி கூட்டில் வரலாம். இதுக்கும் அதே மாதிரி தான். இது சமர்ப்பிக்கப்படாத காசோலையை அவர் கொண்டு போய் பிறகு பின்னர் ஆகஸ்ட் மாதம் இதை கொண்டு போய் மாற்றலாம், மாற்றி பணத்தை எடுக்கலாம் அந்த குறித்த கணக்குனர். அப்போது அடுத்த மாதத்தில் வர வங்கி கூட்டில் இது இருக்கும். அதனுடைய இது எங்களுடைய கணக்கில் பிழை இல்லை. ஆகவே இதை 2ஐயும் திருத்த வேண்டிய அவசியம் இல்லை. இங்க இதை பாருங்க, இதுல இங்க 3 குறிப்பிட்டிருக்கிறேன். கடன்பட்டோர் நேரடி வைப்பு. இது எங்களுக்கு கடன்பட்டோர் தர வேண்டிய காசு 11,000 ரூபாவை அவங்க எங்கள்கிட்ட நேரே தரல, அது கொண்டு வங்கியில எங்களுடைய அக்கௌண்ட்ல போட்டுக்கிறாங்க. அப்ப வங்கிக்கு தான் தெரியும். அது வங்கி அதை எங்கட கணக்குல செலவு வச்சிருக்கு. செலவு வச்சிருக்கா எங்கட இருப்போட வைப்போட சேர்த்திருக்கு. கடன் பட்டோர் எங்கட கணக்குல இந்த காசு வைப்பு செய்திருக்கிறாங்க. இது 11,000 ரூபாய் வைப்பு செய்யப்பட்டிருக்கு. அப்ப இது எங்கட வங்கி கணக்குல, இந்த வங்கி கணக்குல திருத்தணும். நாங்க திருத்தோண்டா எழுதணும், இன்னும் எழுதப்படலை, எழுதணும். ஏனென்றால் கடன்பட்டவர் தந்ததை இங்க எழுதணும். நாங்க கடன்பட்டவர் நேரடி வைப்பு என்று எழுதி இதுல 11,000 ரூபாய் எழுதணும். ஏன்னா வரவில் எழுதணும். இங்க செலவில் எழுதியிருக்கிறோடைய வங்கி கூட்டில் செலவில் இருக்கு, எங்கட இதுல வங்கி கணக்கில் வரவில் எழுதுவான். ஏனென்றால் எங்கட வைப்பு மீதி கூடும். அப்ப இங்க வரவில் எழுதணும். அது நாங்க வரவில் அப்படி அந்த மாதிரி எழுதி கொள்வோம். வங்கி கணக்குல இதுல எழுதுவோம். அந்த வங்கி கணக்கு நான் திருப்பி எடுக்கிறேன். இங்க பாருங்க, வங்கி கணக்கு இருக்குது. அதே கணக்கு தான் இங்க மேலே காட்டினது. இவ்விடத்துல நான் இதை எழுத போறேன். நேரடி வைப்பு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி கடன் பட்டோர் நேரடி வைப்பு 11,000 ரூபாய் எழுதிட்டேன். இது திருத்தணும். திருத்தின வங்கி கணக்கு தான் இது. வங்கி கணக்கில் திருத்துறோம். இப்ப இனி திரும்பி இது எடுக்கிறேன். பாருங்க, நிலையீட்டு கட்டளைக்கிணங்க வங்கி தவணை கட்டணம் செலுத்திருக்கு. வங்கி தவணை கட்டணம் வங்கியில கடன் பெற்றிருக்கிறோம். அப்ப வங்கியில பெற்ற கடனுக்கு வங்கி நம்மட கணக்குல இந்த 18,000 ரூபாயும் கழிச்சிருக்கு. நாங்க கடிதம் கொடுத்து வச்சிருக்கிறோம். நிலையை கட்டளை கடிதம் அவங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறோம். இந்த 18,000 கழிக்க சொல்லி கழிச்சிருக்கிறாங்க. ஆனா எங்கட இதுல இங்கே கழிக்கல. பாருங்க, இதுல இல்ல கழிக்கிறா. இந்த செலவு பக்கத்துல இருக்கணும். இது வங்கி கூட்டு வந்ததுக்கு பிறகுதான் தெரியும் எங்களுக்கு. இது எங்களுக்கு கிடைச்சதுக்கு பிறகுதான் தெரியும் இது கழிக்கப்பட்டிருக்கு. அப்ப இதை நாங்க இப்ப வங்கி கணக்கில் செலவு பக்கம் இதுல எழுதணும். இப்ப திருத்தின காசகத்துல இது கீழே எழுதணும். நாங்க இதுல இடம் காணாதபடியே நான் வேறொரு இடத்துல எழுதி காட்டுறேன். இதே கணக்குத்தான் வேறொரு இடத்துல எழுதி காட்டுறேன். இந்த நிலையை கட்டளைக்கிணங்க செலுத்தின 18,000 ரூபாயை அந்த கணக்குல செலவில் எழுதணும். இங்க வரவில் இருக்கிற வங்கி கூட்டில வரவில் இருக்கிற எங்க வங்கி கணக்குல செலவில் எழுதணும். இங்க இருக்கு இதை வங்கி கணக்குல இதில் எழுதணும். இடத்துல நிலையை கட்டளைக்கிணங்க கொடுப்பனவு திருத்திர காசு இதாக இருக்கு.
ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி நான் திருத்துறோம். வங்கி கடன் தவணை பணம் 18,000 எழுதியிருக்கிறோம். இது திருத்திருக்கிறோம். நீ அடுத்தது பார்ப்போம். பாருங்க, இன்னொன்று இருக்கு, வங்கி கட்டணம். இந்த வங்கி கட்டணம் இது வங்கி எங்களுக்கு வழங்குற சேவைகளுக்காக, நடைமுறை கணக்கு வாடிக்கையாளருக்கு வழங்குகிற சேவைகளுக்காக வங்கி ஒரு கட்டணத்தை அறவிடும். அந்த கட்டணம் தான் இது 3000 ரூபா அறவிட்டுருக்கு. அப்போ எங்களோட வைப்பில் குறைச்சிருக்கிறாங்க, வரவில் எழுதியிருக்கிறாங்க. நாங்கள் இதில் எழுதணும். இதில் எழுதலை ஏனென்றால் எங்களுக்கு தெரியாது. இந்த வங்கி கூட்டி வந்ததுக்கு பிறகு இது தெரியும். 3000 வந்ததுக்கு பிறகு தான் இதில் எழுத போகிறோம். இடத்துல எழுத போகிறோம். நாங்கள் வங்கி கட்டணம் ஒன்று எழுதுவோம். வங்கி கட்டணம் 3000 ஒன்று இதில் எழுதுவோம். இப்போ அதை எழுதுவோம். 3000 வங்கி கட்டணம் 3000 எழுதியிருக்கிறோம். வங்கி கட்டணம் 3000 எழுதியிருக்கோம். இனி இந்த கணக்கில் இனி சமப்படுத்துவோம். இதில் எல்லாம் திருப்தியாச்சு. பாருங்க, திருத்த வேண்டிய எல்லாம் திருப்தியாச்சு. கடன் போட்டோர் நேரடி வைப்பு, நிலையில் கட்டணம், நிலையில் கட்டளை கணக்கு, வங்கி செலுத்திய தவணை கட்டணம், வங்கி வசூலித்த வங்கி கட்டணம். இது 3 தான் திருத்துறது. இது 2 திருத்தரல. இந்த மீதிகள் வேறுபட்டதுக்கு காரணம் இந்த 5 காரணங்கள் தான். இது 31,000, இந்த 23,000 இருக்கிறதுக்கு காரணம், இது வேறுபடுறதுக்கு காரணம் இந்த 5 காரணம். இந்த 3 காரணங்களை இப்போ நாங்கள் திருத்திட்டோம். இதில் திருத்த வேண்டியது திருத்தியாச்சு. இப்போ திருத்துகிறோம். திருத்தினதுக்கு பிறகு இப்போ நாங்கள் இந்த கணக்கை சமப்படுத்துவோம். இந்த பக்கத்தை கூட்டுவோம். இது 42,000 வருது. இதில் 18,3 21,000 தான் வருது. அப்போ இதுதான் குறை வருது. எவ்வளோ குறை வருதுன்னா 21,000 குறை வருது. குறை வாரத்தை தான் நாங்கள் இந்த பக்கத்தில் எழுதணும். குறை வார பக்கத்தில் குறை வார தொகையை எழுதணும். 21,000 எழுதுகிறோம். இப்போ எழுதிட்டு இதில் விடத்தில் எழுதணும். நாங்கள் மீதி கீழ்கொண்டு சென்று என்று எழுதணும். மீதி கீழ்கொண்டு சென்று என்று எழுதுவோம். இப்போ இதை கூட்டி போடுவோம். இதுக்கு மேலே இருக்கு, இது கீழே இருக்கு. ஆக இவ்வளோத்தான் கூட்டி போடணும். இது கூட்டி போடுறோம். 42,000. இந்த பக்கமும் கூட்டினா 42,000 தான் வரும். 42,000. இப்போ இந்த மீதியை கீழே இறக்கணும். நாங்கள் இது மீதி கீழ்கொண்டு சென்றது, இங்கே மீதி கீழ்கொண்டு வந்தது. எவ்வளவு தொகை என்றால் 21,000. இதில் மீதி கீழ்கொண்டு சென்றது என்றதுதான் இதில் மீதி கீழ்கொண்டு வந்தது. இது திருத்தினதெல்லாம் இப்போ 1ஆம் தேதி தான். ஏன்னா வங்கி கூட்டி வந்ததுக்கு பிறகு இதை திருத்துறோம். இந்த 3ம் திருத்துறது. நேரடி வைப்பு எழுதியிருக்கிறோம், வங்கி தவணை கட்டணத்தை எழுதிக்கிறோம், வங்கி கட்டணத்தை எழுதிக்கிறோம். இப்போ வங்கி கணக்கில் திருத்தின காசட்டை மீதி இது சரியான மீதியா இருக்கலாம். ஆனால் இன்னும் இது 2ம் நாங்க திருத்தல. அப்ப இங்க 31,000 இருக்குது. இப்ப திருத்தின காசட்டை மீதி 21,000 தான் இருக்குது. அப்பவும் வேறுபடுது. இப்ப திருத்தின காசோட்டில மீதி 31,000 வரல, 21,000 வருது. ஆனா இங்க வங்கி கூட்டு இவருக்கு வங்கி கூட்டு மீதி 23,000. வங்கி நம்மளோட வங்கி கணக்கு பழைய வங்கி கணக்கு மீதி 31,000. இப்ப திருத்தினதுக்கு அப்புறம் வங்கி கணக்கு மீதி 23,000 வர வேணும். அப்ப 23,000 வரல, வந்திருக்கு 21,000. அப்ப இது 21,000 வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் இன்னும் 2 காரணங்கள் இருக்கு. அந்த 2 காரணங்களும் தான் இந்த இது
தேராத காசோலை 17,000. இது சமர்ப்பிக்கப்படாத காசோலை, வங்கியில் போய் மாற்றப்படாத காசோலை 16,000. இந்த 2 காரணங்களும் தான் இது வித்தியாசப்படுறதுக்கான காரணம். அதாவது இது 31,000 இருக்க, வங்கி கணக்கு மீதி 31,000 இருக்கு, 23,000 இருந்தது முதல். திருத்தத்துக்கு பிறகு 23,000 வரணும். இது ஆனால் 21,000 தான் வந்திருக்கு. அதுக்கு காரணம் இந்த 2 தவறுகள் என்று இதை சொல்லிடாது. ஏனென்றால் இது வசூலிக்கப்படும், இது சமர்ப்பிக்கப்படும். அந்த நேரத்தில் அடுத்த மாதத்தில் வர வங்கி கூட்டிலே போய் வரும். அதனுடைய இதை திருத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதுக்கு என்ன செய்யறோம்னு கேட்டால், இதை நாங்கள் இணக்கம் செய்து பார்க்கிறோம். அந்த இணக்கம் செய்து பார்க்கிறோம் என்றால் வங்கி கணக்கையும் வங்கி கூட்டியும் இணக்கம் செய்கிறேன். அதாவது 21,000 வருது திருத்திர காசட்டு மீதி, வங்கி கூட்டு மீதி 23,000 வருது. அப்போ இந்த 2 மீதி 2,000 வித்தியாசப்படுறதுக்கான காரணம் என்னன்றதை சரி அதானா, என்ன காரணம்ன்றது, இந்த 2 காரணங்களும் தானான்றதை பார்க்கறதுக்கு ஒரு கூற்று செய்வோம். அந்த கூற்றுக்கு சொல்றது வங்கி கணக்கு கூற்று. அதனை இப்போது செய்து பார்ப்போம். இது சமர்ப்பிக்கப்படாத காசோலை, இது தேராத காசோலை. சமர்ப்பிக்கப்படாத காசோலையும் தேராத காசோலையும் வழுக்கள் அல்லது விடுபாடுகள் அல்ல, பிழை அல்ல. இவை சீராக்கம் செய்வதற்கு எடுக்கப்படவில்லை என்பதனை நீங்கள் அறிவீர்கள். ஆகையால் எஞ்சியுள்ள இந்த 2 விடயங்களை உள்ளடக்கி சீராக்கப்பட்ட வங்கி கூற்று மீதியுடன் ஒப்பிட்டு அறிவதற்காக இணக்க கூற்று தயாரிக்கப்படுகிறது, வங்கி கணக்கு கூற்று தயாரிக்கப்படுகிறது. இதுவே வங்கி கணக்கு கூற்று என அழைக்கப்படும். இதற்கமைய வங்கி கணக்கு கூற்றை தயாரிப்பதன் மூலம் வங்கி மீதிகளின் சரியான தன்மையை அறிந்து கொள்ள முடியும். வழங்கப்பட்டதாயினும் அக்கால வரையறையினுள் சமர்ப்பிக்கப்படாத காசோலைகள் இருப்பதனால் சீராக்கப்பட்ட வங்கியில் இருக்கும் மீதியை விட வங்கி கூற்றில் இருக்கும் மீதி கூடுதலாக இருக்கும். வசூலிக்கப்படாத காசோலை இருப்பதனால் வங்கி கணக்கு மீதியை விட வங்கி கூற்று மீதி குறைவாக இருக்கும். எனவே வங்கியில் சமர்ப்பிக்கப்படாத காசோலைகளை சீராக்கப்பட்ட வங்கி கணக்கு மீதியுடன் கூட்டுதல் வேண்டும். வசூலிக்கப்படாத காசோலைகளின் பெறுமதிகளை கழித்தல் வேண்டும். சீராக்கப்பட்ட வங்கி கணக்கு மீதியுடன் சமர்ப்பிக்கப்படாத காசோலைகளின் பெறுமதியை கூட்டி வசூலிக்கப்படாத காசோலைகளின் பெறுமதியை கழிப்பதன் மூலம் ஜூலை மாதம் 31ஆம் தேதி வங்கி கூட்டில் இருந்த மீதியை கண்டுகொள்ளலாம். இவ்வாறு கணக்குகள், அதாவது வங்கி கணக்கும்
வங்கி கூற்றும் இணக்கமாகிறதா என்பதனை பார்த்து அறிவதற்காகவே இந்த வங்கி கணக்கின கூற்று தயார் செய்யப்பட்டது.